Peppers Entertainment Television. Turn on the heat. கானா பேட்டை பாரு டெவலப் ஆச்சு ஊரு நிலாவுக்கும் நாம அட போய் வரலாம் டூரு லெட்டர் எல்லாம் போரு நீ ட்விட்டரை தான் பாரு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாமே எஸ்எம்எஸ் 100 டெஸ்ட் டியூப் பேபி ஒன்று பிறக்கும் அது யூடியூப்பை பார்த்து பார்த்து சிரிக்கும் டெஸ்ட் டியூப் பேபி ஒன்று பிறக்கும் அது யூடியூப்பை பார்த்து பார்த்து சிரிக்கும். வணக்கம், நான் உங்கள் கானா எட்வின் பராஸ். இது பெப்பர்ஸ் டிவியின் கானா பேட்டை. இந்த வாரம் நம்ம கானா பேட்டை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற கானா பாடல் யாருன்னா, இனி இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற எல்லா கானா பாடல்களும் இவரோட பாட்டை கேட்டு தான் இன்னைக்கு பாடவே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்னா இவரோட பாட்டை கேட்டாலே தெரியும் அவர் யாருன்ட்டு. அவர் தான் நம்ம ராயபுரம் கானா வினோத். வணக்கம் வினோத். வணக்கம் எட்வின், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சூப்பராக. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பெப்பர்ஸ் டிவி கானா பேட்டை நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. எப்படி போயிட்டு இருக்குங்க கானா பயணம்லாம்? எப்படியும் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆன புண்ணியத்தில். இப்போ இளைஞருக்கு என்ன சொல்லணும்னா, கருத்துள்ள பாடல்களை வந்து தயவுசெய்து எடுத்து பாடுங்க. ஓகே ஓகே. கலாச்சி பாடுறது சும்மா கொஞ்சம் பாடினாலும் நிறைய இருக்குது சமுதாய கருத்தான பாடல்கள், அதை பற்றி பாடணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பாட்டு சூப்பராக கானா பேட்டை நிகழ்ச்சிக்காக என்ன பாட்டு பாட போறீங்க? நான் எப்பவுமே ஒரு கான்செப்ட் இல்லாத நான் பாட மாட்டேன், உங்களுக்கு ஆமாம் தெரியும். படிக்கிற பசங்க வந்து ஃபெயில் ஆகிட்டா வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. அதை தவிர்த்து அவங்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும், அவங்க அதை பண்ணிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பாட்டு எழுதினேன். அதை மக்களுக்காக பாடுறேன், பெப்பர் டிவி சேனலுக்காக பாடுறேன். ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த பாட்டை நீங்க பாருங்க. கண்டிப்பா. ஓகே. தோல்வியை கண்டு நீ பயந்து போகாதே, தோல்வியின் முதல் படி வெற்றி தாண்டா காரணம். வாழ்க்கைய வாழ நல்ல அப்படி வாழலன்னா கோழதாங்க. வாழ்க்கைய வாழ நல்ல அப்படி வாழலன்னா கோழதாங்க. தோல்வியை கண்டு நீ பயந்து போகாதே, தோல்வியின் முதல் படி வெற்றி தாண்டா காரணம். வாழ்க்கைய வாழனங்க அப்படி வாழலன்னா கோழதாங்க. பரீட்சையில ஃபெயிலானா மறுபடியும் பாஸ் ஆக எத்தனையோ அட்டம்ப்ட் தான் எழுதலாமுங்க. உண்மை இல்லையா? பரீட்சையில ஃபெயிலானா மறுபடியும் பாஸ் ஆக எத்தனையோ அட்டம்ப்ட் தான் எழுதலாமுங்க. இதையெல்லாம் மறந்து புட்டு ஃபெயிலான மாணவிகள், இதையெல்லாம் மறந்து புட்டு ஃபெயிலான மாணவர்கள் சூசைட் அட்டம்ப்ட்க்கு போகாதீங்க. இதையெல்லாம் மறந்து புட்டு ஃபெயிலான மாணவிகள் சூசைட் அட்டம்ப்ட்க்கு போகாதீங்க. சாக போகும் முன்னே கொஞ்ச நேரம் யோசி, மறுபடி படிச்சா நீங்க பாஸ் ஆகுறது ஈஸி. சாக போகும் முன்னே கொஞ்ச நேரம் யோசி, மறுபடி படிச்சா நீங்க பாஸ் ஆகுறது ஈஸி. தோல்வியை கண்டு நீ பயந்து போகாதே, தோல்வியின் முதல் படி வெற்றி தாங்க காரணம். வாழ்க்கைய வாழனங்க அப்படி வாழலன்னா கோழதாங்க. வாழ்க்கைய வாழனங்க அப்படி வாழலன்னா கோழதாங்க. கரெக்ட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதணும், அந்த ரிசல்ட் வருவாங்க, 10th + 2 படிக்கிற மாணவிகள் உடனே கேட்ட ஐயோ ரிசல்ட் வரதுக்கு போய் சூசைட் பண்ணுற பசங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் பாட்டு மூலியமா சொல்றாரு. அவருக்கு நம்ம பெப்பர்ஸ் டிவி கானா பேட்டை நிகழ்ச்சி மூலியமா ஒரு சூப்பரான கருத்து சொல்லுறதுக்காக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி வினோத். நீங்க திரைப்படத்தில் எழுதிருக்கீங்க, அதான் இப்போ பாடியும் இருக்கீங்க. பாடியிருக்கேன். இனிமை இப்படிதான் படத்தில் வந்து சந்தான சார் என்ன கூப்பிட்டு ஒரு 2 பாட்டு கொடுத்தாரு. அதில் வந்து ஆத்துல ஒரு காலை வச்சு சேத்துல ஒன்று வச்சுக்கினேன், வெந்தோ வேவதா ஆப்பாயில் போல ஏடா கோடமா மாட்டிக்கினேன், ஆசைப்பட்டு அவஸ்தப்பட்டு காதலிச்சேன்டா, மஞ்சா தேய்ச்சா 65 வரைச்சிக்கினேன்டா, மச்சான் லைஃபே கல்லாடி போச்சு கண்ணாடி டம்ளர் ஊத்துடா ஸ்காட்சி. இந்த பாட்டு எழுதுனேன். அப்புறம் வந்து அடடா ஆனழகா பூக்கள் கொண்டு வான்னு ஒரு பாட்டு, 2 பாட்டு. அதுல வந்து அடடா ஆனழகா நானும் ஒரு லேடியை சேர்ந்து எழுதணும், ஆத்துல ஒரு கால் நான் ஒண்டி எழுதினேன். சூப்பர். இப்போ சமீபத்துல நிறைய என்னுடைய மூவி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. மாக்கப்பா நடிக்கிறாரு அட்டின்னு ஒரு படம், அதுல 3 பாட்டு எழுதியிருக்கேன், 2 பாட்டு பாடியிருக்கேன். சூப்பர். அப்புறம் இன்னொரு பெரிய படம், அது இப்ப நேம் சொல்லக்கூடாது வெளியே. அதான் தெரியும், வினோத்னாலே எல்லாருக்கும் சஸ்பென்ஸ் தான் தெரியும். அடுத்த பாட்டு வந்து சூப்பரான ஒரு கான்செப்ட்ல ஒன்று சொல்றேன், அதில் நீங்க பாட முடியுமா? என்ன பாட்டு? அதாவது பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து கனவு காணுவான் தூங்கும் போது, அது பொழுது விஞ்சா வந்து நடக்காது. அது வினோத் பாடி பயங்கரமான ஹிட்டு.
சஸ்பென்ஸா வச்சிருந்தோம் நம்ம ஷோக்காக அந்த பாட்டை. கண்டிப்பா பாருங்க, எல்லாமே வந்து கனவுலேயே வாழ்க்கை நடத்திட்டு போக கூடாது. நம்ம கனவுல 10 லட்சம் கிடைக்கும், 5 லட்சம் கிடைக்கும், தூங்கி இருந்தா டீ கூட காசு இருக்காது. எல்லாம் கனவு நம்மள போய் சொல்லி போயிட்டு ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கோம். உண்மையா பொய்யா? அதை பத்தி தான் ஒரு பாடல். எல்லாம் உழைச்சி வாழுங்க, தன்னம்பிக்கையோட வாழுங்க, கனவு கண்டு என்னைக்கும் வாழாதீங்க. டாக்டர் அப்துல் கலாம் ஐயா மேல ஒரு பாட்டு இருக்கு. அவர் கண்ட கனவு வந்து நம்ம தூங்கும் போது காண சொல்ல கனவு, நம்ம வாழ்க்கையில காண சொன்னார் கனவு. அவருக்கு பாட்டு தனியா இருக்குது, அவருக்கு ஒரு பாட்டு. இப்போ அந்த கனவை பத்தி ஒரு பாட்டு பாரு. கனவு கண்ட கனவு கண்ட கனவு கண்ட 10 லட்சம் கீழே கிடைக்குது. நைட்டு 1 மணிக்கு கனவு கண்ட 5 லட்சம் கீழே கிடைக்குது. காலையில 5 மணிக்கு கனவு கண்ட கனவு கண்ட கனவு கண்ட கனவு கண்ட பாடு 10 லட்சம் கீழே கிடைக்குது. நைட்டு 1 மணிக்கு கனவு கண்ட 5 லட்சம் கீழே கிடைக்குது. காலையில 5 மணிக்கு கனவு கண்ட கடகடன்னு ரேட்டு பேசி ஹவுசிங் போர்டு வாங்கிட்டேன். தூக்க தெளிஞ்சு தண்ணிய குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். கடகடன்னு ரேட்டு பேசி ஹவுசிங் போர்டு வாங்கிட்டேன். தூக்க தெளிஞ்சு தண்ணிய குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். கனவு கழிஞ்சிச்சு, அந்த 5 லட்சம் தொலைஞ்சிச்சு, எரிஞ்சிச்சு. என்னோட வயிறு தான் திகி திகின்னு எரிஞ்சிச்சு. கனவு கண்ட கனவு கண்ட கனவு கண்ட பாரு 10 லட்சம் கீழே கிடைக்குது. நைட்டு 1 மணிக்கு கனவு கண்ட 5 லட்சம் கீழே கிடைக்குது. காலையில 5 மணிக்கு கனவு கண்ட கண்ட கனவு வந்து ஆசையெல்லாம் தூண்டுது. பழிக்கணும்னு பசங்க எல்லாம் சாமி கிட்ட வேண்டுது. கண்ட கனவு வந்து ஆசையெல்லாம் தூண்டுது. பழிக்கணும்னு பசங்க எல்லாம் சாமி கிட்ட வேண்டுது. உடம்ப வலிங்கடா, எங்கன்னா மூட்டை தூக்கி பொழிங்கடா. கனவுடா அது எல்லாருக்கும் தள்ளுக்குது பலுடா. கனவு கண்ட கனவு கண்ட கனவு கண்ட பாரு 10 லட்சம் கீழே கிடைக்குது. நைட்டு 1 மணிக்கு கனவு கண்ட 5 லட்சம் கீழே கிடைக்குது. காலையில 5 மணிக்கு கனவு கண்ட கனவு கண்ட கனவு கண்ட கனவு கண்ட பாரு 10 லட்சம் கீழே கிடைக்குது. நைட்டு 1 மணிக்கு கனவு கண்ட. ஆமா சொல்லுமாம்மா, அத்தை பாட்டு என்ன மாமா ஸ்பெஷல்? வரும்போது எங்க அம்மா கிட்ட கேட்டேன், என்ன குழம்பா வீட்டுலண்ணா? காரக்குழம்பானாங்க. சரி, அதான் காரக்குழம்பு பத்தி ஒரு பாட்டு பாடிடலாமே. அதுனா குறிப்பிட்டு காரக்குழம்பு எவ்வளோ குழம்பு இருக்குது? ரொம்ப கஷ்டம் வந்து காரக்குழம்பு தான் செய்யுறதா? ஆமா, காரக்குழம்பு செஞ்சு வச்சுக்க. அதுல மீன் குழம்பு போட்டா அது மீன் குழம்பு, ஓகே. எறா குழம்பு போட்டா எறா குழம்பு, ஓகே. முட்டை போட்டா முட்டை குழம்பு. அப்போ ஒரு காரக்குழம்புல இத்தனை குழம்பு? ஆமா, ஏமாத்திருந்தா வாசனை தான் மாமா. அதுல கரோட்டு போட்டா கரோட்டு குழம்பு. சூப்பர்ப்பா, அவ்வளவுதான். அதனால தான் காரக்குழம்பை செலக்ட் பண்ணி அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சா லாஸ்டா அதுவும் ஒரு காலேஜ் பொண்ணுக்கு சொல்லி தரேன். இந்த செய்முறையை வந்து நம்ம வினோத் வந்து கானா பாட்டு மூலியமா சொல்றாரு. ஆமா, எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. காலேஜ் படிக்கும் கௌதமி கார குழம்பு செய்வியா? கானா வினோத்து கத்து தர கத்துக்குன்னு போறியா? அடுப்ப பத்த வைக்கணும், கடாயி கரண்டி வைக்கணும். காலேஜ் படிக்கும் கௌதமி கார குழம்பு செய்வியா? கானா வினோத்து கத்து தர கத்துக்குன்னு போறியா? கடை மேல எண்ணெய சுத்துன போல ஊத்தணும், கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கணும், எண்ணெய கொதிக்க வைக்கணும். கடை மேல எண்ணெய சுத்துன போல ஊத்தணும், கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கணும், எண்ணெய காய வைக்கணும். கடு உளுந்து பருப்பெடுத்து கொதிக்கும் எண்ணெயில் போடணும், இஞ்சி பூண்டு தேவை என்றால் மத்தில இடிச்சு போடணும். காலேஜ் படிக்கும் கௌதமியே கார குழம்பு செய்வியா? கானா வினோத்து கத்து தர கத்துக்குன்னு போறியா? கல்லு உப்ப போடணும், வெங்காயத்தை போடணும், கரண்டிய கையில பிடிக்கணும், வெங்காயத்தை நல்லா வதக்கணும்.
வாழைக்காய் கத்திரிக்காய் போடணும் உருளைக்கிழங்க அறுத்து போட்டு நல்லா வேக வைக்கணும் காலேஜ் படிக்கும் கௌதமி கார குழம்பு செய்வியா கானா வினோத்து கத்து தர கத்துக்குன்னு போறியா காய் போட்டா காய் குழம்பு கறி போட்டா கறி குழம்பு முட்டை போட்டா முட்டை குழம்புமா எறா போட்டா எறா குழம்புமா காய் போட்டா காய் குழம்பு கறி போட்டா கறி குழம்பு முட்டை போட்டா முட்டை குழம்புமா எறா போட்டா எறா குழம்புமா கார குழம்பு செய்ய தெரிஞ்சா எல்லா குழம்பும் ஈசிமா மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு நீ உட்காந்து யோசிமா காலேஜ் படிக்கும் கௌதமி கார குழம்பு செய்வியா கானா வினோத்து கத்து தர கத்துக்குன்னு போறியா புதுசா காரக்குழம்பு வைக்கிற பொண்ணு தமிழ் புத்தகத்தை பார்க்க தேவையில்ல. வினோத் வந்து கானா பாட்ட நிகழ்ச்சியில பாடிக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கா ஈஸியாக காரக்குழம்பு வச்சுருவாங்க மாமா. தேங்க்யூ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அடுத்த பாட்டு என்ன மாமா ஸ்பெஷல் பெப்பர் டிவிக்காக ஒன்று பாட போறேன். என்ன பாட போறேன்னா அழகா இருக்கிற பொண்ணுங்களே ரசிச்சுனதா கருப்புக்குன்னு ஒரு கலர் இருக்குது. ஒரு சில பேர் வயசு பசங்க ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு என்ன கலர் பாடுறா எப்படி இருக்குது பாரு அப்படின்னு. ஆனா கருப்புல தான் கலர் இருக்குது. அது உண்மைதான் மாமா. சொல்லும் போது எனக்கு அப்படியே சந்தோஷம் போகுது மாமா. ஆனா நீ கலர் கருப்பு தானே அதானே மாமா. அதுக்காக தான் சொல்றேன். கருப்பா இருக்கிற பொண்ணுங்களே நம்ம ரசிக்கணும். அந்த சிரிக்கும் போது கன்னத்துல குழி விழும் தெரியுமா? ஆமா. அதுல கஞ்சி ஊத்தியே குடிக்கலாம் போல இருக்கு. அதுக்காக ஒரு பாட்டு நம்ம பெப்பர் டிவிக்காக ஸ்பெஷல் பாட்டு இது. கன்னத்துல குழி விழுந்தா அழகடா மச்சான் கருப்பா இருக்கிற ஃபிகர் கிட்ட பழகடா பழகடா கன்னத்துல குழி விழுந்தா அழகடா மச்சான் கருப்பா இருக்கிற ஃபிகர் கிட்ட பழகடா பழகடா கன்னத்துல குழி விழுந்தா அழகடா. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கும் அந்த மாதிரி பொண்ணை பார்த்தா உடனே பிடிக்கும். கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கும் அந்த மாதிரி பொண்ணை பார்த்த உடனே பிடிக்கும். பொறுப்பா இருக்கும் நல்ல குணமா இருக்கும் நல்ல பொறுப்பா இருக்கும். காக்கா கருப்புடா குயிலும் கருப்புடா கானா பாடுகின்ற வினோத்தம் கருப்புடா. காக்கா கருப்புடா குயிலும் கருப்புடா கானா பாடுகின்ற வினோத்தம் கருப்புடா. அழகு எல்லாம் போலி கலனாவுனா காலி அழகு எல்லாம் போலி கலனாவுனா காலி. குணம் இருக்கும் நல்ல மனகு இருக்கும் பொண்ணுங்க கிட்ட குணம் இருக்கும் நல்ல மனம் இருக்கும். கன்னத்துல குழி விழுந்தா அழகுடா மச்சான் கருப்பா இருக்கிற பொண்ணுங்க கிட்ட பழகுடா பழகுடா கன்னத்துல குழி விழுந்தா அழகுடா. வாசனா உண்மையாலுமே கன்னத்துல குழி விழுந்தா அழகு. காக்கா கருப்புடா குயிலும் கருப்புடா கானா பாடுகின்ற வினோத்தம் கருப்புடா. எப்படி மாமா இது யோசிச்ச நீ? இல்லைம்மா அப்போ அவங்களுக்கும் கருப்புன்றது வந்து ஒரு அழகு. அது தண்ணி கலை. அவங்க மனசு கொஞ்சம் ஜாலியாக இருக்குல்ல சில பொண்ணுங்க மனசு. அதுக்காக ஃபர்ஸ்ட்டு கானாக நீ பாடத்தான் வந்தியா மாமா இல்லை அப்போதுலேருந்தே வந்து லிரிக் ஏதே கானா பாட வந்தியா? ஃபஸ்ட்டு எழுதுனேன் மாமா. ஃபஸ்ட்டு எழுதுனேன். அப்படி எழுதுல போக்கில் அப்படியே பாட்டு பாடுவேன். ஆனால் பாட்டும் பாடுவேன். பாட்டு எழுத தொட்டு எனக்கு பாடணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டேன். கானா பாடி இப்போ திடீர்னு சினிமா இப்போ வந்தப்போ எப்படி இருக்குது மக்கள் கிட்ட வரவேற்பெல்லாம்? நான் இன்னும் மேலே வரலன்ற என்னுடைய ரசிகர்களுக்கு நிறைய. ஏன்னா முதன்றதை விட நிறைய பாடல்கள் எழுதி பாடிட்டு நான் இன்னும் சினிமாவில் பாடலேன்ற ஒரு ஆதங்கம் மக்களுக்கு இருக்குது. அதுக்கேற்ற ஓப்பனிங் நல்ல ஓப்பனிங்காக என் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் நான் கொடுப்பேன். சூப்பர் வாழ்த்துக்கள் மாமா. அடுத்த பாட்டு என்ன மாமா ஸ்பெஷல்? அடுத்த பாட்டு என்னன்னா செல்ஃபோன் தொல்லை தாளம் இல்லை மாமா. ஆமாம் இப்போ ஒரே தொல்லையாக இருக்குது. அதே மாதிரி வந்து அப்போ இருக்கிற செல்லுக்கும் இப்போ இருக்கிற செல்லுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே எந்த செல்லு வந்தாலும் எந்தனாலும் இப்படி ஆயிடுச்சு உலகம் அப்படின்ற பற்றி ஒரு பாடு. சூப்பர். 500 ரூபாய் போனை விட்டான் போனு மதிப்பை கெடுத்து புட்டான். எங்க பாரு ஆண்ட்ராய்டு ஆடினுக்குதுங்க ஆங்கிரி பேடு. மதிப்பெல்லாம் போச்சு போனுல வந்துடுச்சுடா வாட்சி மச்சான். ரிலையன்ஸ் போனை விட்டான் போனு மதிப்பை கெடுத்து புட்டான். 500 ரூபாய் போனை விட்டான் போனு மதிப்பை கெடுத்து புட்டான். எங்க பாரு ஆண்ட்ராய்டு ஆடினுக்குதுங்க ஆங்கிரி பேடு. மதிப்பெல்லாம் போச்சு போனுல வந்துடுச்சுடா வாட்சி. மதிப்பெல்லாம் போச்சு போன்ல வந்துடுச்சுடா வாட்சி. ரிலையன்ஸ் போன் விட்டா
முழுக்கல்லு மொத விட்ட செல்லு வீடு கட்டுற முழுக்கல்லு ஃபர்ஸ்ட் வந்த மாடலா அது பெருத்தா மோட்டலா ஃபர்ஸ்ட் வந்த மாடலா அது பெருத்தா மோட்டலா இங்க காசு ஏரியல தூக்கி விட்டுட்டு பேசு இங்க காசு ஐய தூக்கி விட்டுட்டு பேசு ரிலையன்ஸ் போன் விட்டா போன் மதிப்ப எடுத்து புட்டா மோட்டலவ காலி பண்ண குறுக்க வந்தா நோக்கியா மோட்டலவ காலி பண்ண குறுக்க வந்தா நோக்கியா நீல கலர் செல்ல விட்டா நிரந்தரமா நிக்க வச்சா நீல கலர் செல்ல விட்டா நிரந்தரமா நிக்க வச்சா வந்துட்டான் சாம்சங் எல்லா கம்பெனிக்கும் சாம்சங் வந்துட்டான் சாம்சங் எல்லா கம்பெனிக்கும் சாம்சங் ரிலையன்ஸ் போன் விட்டா போன் மதிப்ப எடுத்து போட்ட நெட் கார்ட போட்டுக்குது இன்டர்நெட் நோண்டிக்குது நெட் கார்ட போட்டுக்குது இன்டர்நெட் நோண்டிக்குது உட்கார்ந்த இடத்துலயே உலகத்தையே பார்த்துக்குது உட்கார்ந்த இடத்துலயே உலகத்தையே பார்த்துக்குது ஜாலியான லைஃப் கானா வினத்துக்கு செல்லு தாண்டா ஒய்ஃப் ஜாலியான லைஃப் ஐயோ செல்லு தாண்டா ஒய்ஃப் ரிலையன்ஸ் போன விட்டா போன் மதிப்பை கெடுத்து விட்டான் எங்க பாரு ஆண்ட்ராய்டு ஆடினுக்குதுங்க ஆங்கிரி பாடு மதிப்பெல்ல போச்சு போன்ல வந்துடுச்சுடா வாட்சி மதிப்பெல்ல போச்சு போன்ல வந்துடுச்சுடா வாட்சி பாடின பாட்டு எல்லாமே ஒரு மெசேஜ் வினோத்னால மெசேஜ்னு தெரியும் அதான் ஸ்பெஷலாக இருந்துச்சு எல்லாம் பாட்டுமே நிகழ்ச்சி எண்டு வந்தாச்சு முடிக்கும் போது உனக்கு மன திருப்தி ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு சாங் பாடணுமே ஆசையாக இருக்கா இதை பாடுறதுல நான் ரொம்ப பெருமை வேறப்படுறேன் பெப்பர் டிவிக்காக வந்து இந்த பாட்டை பாட வேண்டிய பாட்டு நம்மளுடைய இந்தியாவின் தேசப்பிதான்னு சொல்லலாம் அப்துல் கலாம் ஐயா அவர் மீது ஒரு பாடலை அவர் இறந்த செய்தி கேட்டு நான் டிவியில் அப்போவே உட்காந்து எழுதினேன் மொத்தம் வந்து 4 பாட்டு எழுதினேன் அவருடைய ஒரு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே வர வரைக்கும் ஒரு பாட்டு பாம்பே வந்த பிறகு ஒரு பாட்டு அப்புறம் சென்னை ராமேஸ்வரம் வரப்போ ஒரு பாட்டு ஓகே ஓகே டெல்லியிலேருந்து ஒரு பாட்டு அந்த மாதிரி ஒரு 4 பாட்டு எழுதினேன் அவருக்கு 3 நாளுக்காக அவருக்கு நினச்சி பாட்டு எழுதினேன் அதில் வந்து நான் சோகமான பாட்டெல்லாம் எழுதினேன் ஓகே ஓகே நான் யோசனை பண்ணேன் எதுக்கு நம்ம இவருக்கு சோகமாக இருக்கணும் அவர் நம்மளுக்கு என்ன பண்ணல நம்மளுக்கு நல்லா தான் பண்ணிட்டு போயிருக்காரு இனிமேல் நம்ம அவர் பண்ண புகழை தான் நம்ம பாடணுமே தவிர அவரை நம்ம வர்ணித்து பாடலாம் சோகமான பாட்டு இருக்கட்டும் இருந்தாலும் அவருடைய புகழை பாடுறது தான் நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை சூப்பர் நம்ம யாரும் எந்த இளைஞர்களும் இனிமேல் தோற்று போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எல்லாமே வெற்றியை நோக்கி தான் போகணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு அவருடைய பாதையில் நாங்கள் இனிமே இந்தியா இளைஞர்கள் எல்லாமே மாணவர்கள் எல்லாமே அவருடைய பாதையில் செல்வோம் அவருக்காக ஒரு விழிப்புணர்வான ஒரு பாட்டு நம்ம கானாப்பேட்டை நேயர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ராயபுரம் கானா வினோத் அப்துல் கலாம் ஐயா பற்றி ஒரு பாடல் ஒன்று பாடுறாரு கேட்டு எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க அயல் நாட்டை அலற வைத்த தமிழ்நாட்டு சிங்கம் அப்துல் கலாம் ஐயா புகழ் பறக்குதுங்க எங்கோ அவர் அறிவியலின் தங்கம் அயல் நாட்டை அலற வைத்த தமிழ்நாட்டு சிங்கம் அயல் நாட்டை அலற வைத்த தமிழ்நாட்டு சிங்கம் அப்துல் கலாம் ஐயா புகழ் பறக்குதுங்க எங்கோ அவர் அறிவியலின் தங்கம் அமெரிக்கான்னு விட்டாங்க இந்தியாக்கு ஓல அந்த அமெரிக்காவை அடுக்கிடுச்சு அப்துல் கலாம் மூல அமெரிக்கான்னு விட்டாங்க இந்தியாக்கு ஓல அந்த அமெரிக்காவை அடுக்கிடுச்சு அப்துல் கலாம் மூல பொக்ரானி ஏவுகணை அனுப்பினாரு மேல பல ஆயுதங்கள் ராக்கெட்டை தான் அனுப்பினாரு மேல ஊனமுற்ற மக்களுக்கு 400 கிராம்ல செஞ்சு தந்தார் கால அயல் நாட்டை அலற வைத்த தமிழ்நாட்டு சிங்கம் அப்துல் கலாம் ஐயா புகழ் பறக்குதுங்க எங்கோ அவர் அறிவியலின் தங்கம் இந்தியாவை வல்லரசா கண்ணனே நினைத்து இதை மனதில் கொண்டு இரவும் பகலும் நாட்டுக்காக உழைத்து இந்தியாவை வல்லரசா கண்ணனே நினைத்து இதை மனதில் கொண்டு நாட்டுக்காக இரவும் பகலும் உழைத்து பணமாசை பிடிக்காத பாரதத்தின் தலைவா பணமாசை பிடிக்காத பாரதத்தின் தலைவா எங்கள் குடியரசு தலைவனான தாய் நாட்டின் நிறைவா எங்கள் குடியரசு தலைவரான தாய் நாட்டின் நிறைவா அயல் நாட்டை அலற வைத்த தமிழ்நாட்டு சிங்கம்
அப்துல் கலாம் ஐயா புகழ் பறக்குதுங்க எங்கோ இவர் அறிவியலின் தங்கம். இந்தியாவின் கடைக்கொடியா ராமேஸ்வரத்தில் பிறந்து, இந்தியாவின் கடைக்கொடியா ராமேஸ்வரத்தில் பிறந்து, நம் தாய் நாட்டின் முதன்மையான குடிமகனாய் திகழ்ந்து, இந்தியாவின் கடைக்கொடியா ராமேஸ்வரத்தில் பிறந்து, நம் தாய் நாட்டின் முதன்மையான குடிமகனாய் உயர்ந்து, ஏழையாக பிறந்துட்டோன்னு வருத்தப்படவில்லை, ஏழையாக பிறந்துட்டோன்னு வருத்தப்படவில்லை. எல்லா இளைஞர்களும் கேட்கணுங்க டாக்டர் ஐயா அப்துல் கலாம் சொல்ல, அயல் நாட்டு அலற வைத்த தமிழ்நாட்டு சிங்கம், அயல் நாட்டு அலற வைத்த தமிழ்நாட்டு சிங்கம். அப்துல் கலாம் ஐயா புகழ் பறக்குதுங்க எங்கோ இவர் அறிவியலின் தங்கம், அயல் நாட்டு அலற வைத்த தமிழ்நாட்டு சிங்கம், அயல் நாட்டு அலற வைத்த தமிழ்நாட்டின் சிங்கம். அப்துல் கலாம் ஐயா புகழ் பறக்குதுங்க எங்கோ இவர் அறிவியலின் தங்கம். மாமா சொல்லுமா. நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பத்தி, அவர் அதுவும் நம்ம வீட்டு பிரிஞ்சுட்டார் இல்லாம அவர் பண்ண சாதனை பத்தி பாடின பத்தியா, நம்ம கூடவே இருக்காரு, கூடவே இருக்காருண்டு. அதான் ரொம்ப ஹைலைட்டு. அந்த ஹைலைட்டோட நிகழ்ச்சி நிறைவா நம்ம பெப்பர் டிவி. ஆமா, சும்மா கும்முகா கலாயான பாடணும், என்ஜாயா. என்னை பொறுத்த என்னன்னா, ஒரு பொண்ணு விருப்பப்பட்டதான் அந்த பொண்ணை போய் நம்ம லவ் பண்ணணும். ஆமா, விருப்பம் இல்லாத பொண்ணு பின்னாடி சுத்திக்கின்னு கையா காலை அறுத்துக்கின்னு தேவையில்லாத வேலை செஞ்சுக்கின்னு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு நம்மள விரும்பினா அதுக்கப்புறம் நம்ம அந்த பொண்ணை லவ் பண்ணணும். சூப்பர். அதை பத்தி ஒரு பாட்டு. ஏ பொண்ணுங்களை கண்டவுடன் பண்ணாத பாராவடி, ஸ்டேஷன்ல மாட்டிக்கினா சாவடி, அவ விருப்பப்பட்டா கிட்ட போயிடாவடி. ஏ பொண்ணுங்களை கண்டவுடன் பண்ணாத பாராவடி, நல்ல பொண்ணா பார்த்து நீ டாவடி, அவ விருப்பப்பட்டா கிட்ட போயிடாவடி, அவ விருப்பப்பட்டா கிட்ட போயிடாவடி. விருப்பல்லாத பொண்ணு பின்னாடி தேவையில்லாம சுத்திக்கிற, அவளை நினைச்சு பிரைடா வாங்கி கைய கால அறுத்துக்கிற. விருப்பல்லாத பொண்ணு பின்னாடி தேவையில்லாம சுத்திக்கிற, அவளை நினைச்சு பிரைடா வாங்கி கைய கால அறுத்துக்கிற. இந்த லவ் பண்ண வேலை மச்சான் உரிக்கிடால, கொஞ்சம் ஏமாந்து போனா உனக்கு ஊத்திடம் பால. இந்த லவ் பண்ண வேலை மச்சான் உரிக்கிடால, கொஞ்சம் ஏமாந்து போனா உனக்கு ஊத்திடம் பால. உசார் மேல தேக்கோ மச்சான் மொக்கல் அடிக்க பௌத்தாச்சா, உசார் மேல தேக்கோ மச்சான் மொக்கல் அடிக்க பௌத்தாச்சா. ஏ மஞ்சா செடி அச்சனு புச்சனு லவ் பண்ணி அடியில போய் மாட்டிக்கிற, பிராண்டடான துணியை போட்டு ஃபிகர் கிட்ட காட்டிக்கிற. அச்சனு புச்சனு லவ் பண்ணி அடியில போய் மாட்டிக்கிற, பிராண்டடான துணியை போட்டு ஃபிகர் கிட்ட காட்டிக்கிற. லிவைஸ் ஜீன் நைக்க கம்பெனி ஷூவு போட்டுன்னு ஃபிகர் கிட்ட போனா உனக்கு வாங்கிடாங்காவே. மச்சா லிவைஸ் ஜீன் நைக்க கம்பெனி ஷூவு போட்டுன்னு ஃபிகர் கிட்ட போனா உனக்கு வாங்கிடாங்காவே. கமாயில கல்லு மச்சான் கானா வினத்து சொல்லு மச்சான், இது கமாயில கல்லு மச்சான் கானா வினத்து சொல்லு மச்சான். பொண்ணுங்களை 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 கண்டவுடன் பண்ணாத பாராவடி, நல்ல பொண்ணா பார்த்து நீ டாவடி. மச்சான் விருப்பப்பட்டா கிட்ட போயிடாவடி, அவன் விருப்பப்பட்டா கிட்ட போயிடாவடி, அவன் விருப்பப்பட்டா கிட்ட போயிடாவடி. ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீ பிஸியான ஷெட்யூல், ரெக்கார்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் பாட்டு வேறு எழுதின்றீங்க, படுத்துக்கலாம். அந்த தருணத்தில் எங்கள் பெப்பர்ஸ் டிவி கானாப்பேட்டை நேயர்களுக்காக வந்து நேரம் ஒதுக்கி ஒரு ஷோ பண்ணதுக்காக ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் கானாப்பேட்டை நிகழ்ச்சி மூலயமா உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் பெப்பர்ஸ் டிவி மூலயமா என்னை மதிச்சு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து எனக்கு ஒரு ஷோ கொடுத்ததுக்காக பெப்பர் டிவிக்கு என்னுடைய நண்பர் ஜெகன் சார்பாகவும், என்னுடைய மக்கள் சார்பாகவும், என்னுடைய தம்பிகை சார்பாகவும், உன்னுடைய சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாரம் நம்ம ராயபுரம் கானா வினோத் பாட்டு கேட்டு எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்த வாரம் வேற ஒரு கானா பாடலை பார்ப்போம். இது பெப்பர்ஸ் டிவியின் கானா பேட்டை.